ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as லைம் சீசன் 1 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இவ்வளவு நாளாக இதில் வேற ஒரு ஓப்பனிங் சாங் இருந்துச்சு அண்ட் இந்த எபிசோடுக்கு அப்புறமால இருந்து இந்த ஒரு புது ஓப்பனிங் சாங் தான் இந்த எபிசோடுக்கு அப்புறம் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as லைம் சீசன் 1 எபிசோட் 15. இந்த ஓர்க்லாட் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. இவங்க எல்லாரும் குரூப் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்க தான் பேசணும் ரீமரு லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையாட் சொல்றா. இப்போ நம்ம ரீமரு பேச ஆரம்பிக்கிறான். அந்த ஓர் கூட்டத்துக்கு நான் எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் உங்க லிசர்மெண்ட்ல நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் யாரா இருந்தாலும் பசி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அவங்க பண்ணதையே தான் நம்மளும் பண்ணியிருப்போம். ஸோ ஒருவேளை ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்க. ஐயோ வேணாம் அப்படிங்க. இல்லை நான் உங்க ராஜாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நானே இந்த பழியை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லவும். பட் ஆனால் இது எல்லாராலையும் ஏற்றுக்கிட முடியாதுல்ல அப்படின்னு அந்த லிசர்ட் கிங் கேட்கான். எனக்கு அது புரியுது அப்படிங்க. நம்ம பெனிமாரை வந்துட்டு சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், மான்ஸ்டர்ஸில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு நம்ம பெனிமாரை சொல்கிறோம். உங்கள் வில்லேஜும் இதில் அழிஞ்சுது, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஸ்லைம் கேட்கவும், எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு போய் சொல்ல முடியாது, பட் ஆனால் இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிடணும் அப்படின்னோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த லிசர்ட் கிங் ஒரு கேள்வி கேட்குறான். அந்த ஓர்க்ஸை வந்து நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க, பட் ஆனால் பேலன்ஸ் உயிரோடு இருக்காங்கல்ல ஒரு 1,50,000 பேர், அவங்கள நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கவும், நம்ம ஸ்லைம் அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நாம எல்லாருமே சேர்ந்து ஒத்துமையாக செயல்படுவோம். உங்ககிட்ட இருக்கிற வளங்களை நீங்கள் எங்களுக்கு தாங்க, எங்ககிட்ட இருக்கிறத நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அண்ட் இந்த ஓர்க்ஸ் எல்லாமே ரொம்ப பலசாலிங்க, அவங்க எல்லாரும் வேலை பார்க்கட்டும், அதுக்கு அவங்களுக்கு சாப்பாடும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லிசர்ட் கிங் இதுக்கு ஒத்துக்கிட்டான். அண்ட் இந்த ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிற அந்த ட்ரெயினி ட்ரையாடும் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டு, இந்த ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிற ட்ரெயினி ஆகிய நான் இந்த ரீமரோ டெம்பஸ்ட்டை இன்னையிலேருந்து இங்கே ஜூரா ஃபாரஸ்ட்டுக்கு காவலனா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனுக்கு தலை வணங்குறாங்க. இந்த ட்ரெயினி அவளோட வேலையை நம்மகிட்ட தள்ளிட்டா, சரி ஓகே இப்படி தான் நான் வந்து இந்த இடத்துக்கு பாதுகாவலனா ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ ஸ்லைம் நமக்கு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம பெனிமாருவை பார்த்து அந்த ஆர்க்கோட லீடர் மாதிரி இப்போதைக்கு ஒருத்தர் இருக்கிறவன் வந்து, நீ வேணா என்னோட தலையை வெட்டிரு, பட் ஆனால் என் மக்களை மட்டும் விட்டுரு, உங்களோட வில்லேஜ் அழிச்சதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுதேன், நீ கோவமா இருப்பேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லவும், நாங்கள் லார்ட் ரீமருக்கு கீழே வேலை பார்க்குறோம், அவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனி வேலையை கொடுத்துருக்காரு. அண்ட் நான் தான் வந்து சாமுராய் ஜென்ரல், ஒரு ஜென்ரலாக ஒரு வீர மாதிரி ஒன்றைய நான் வந்து இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. நீ லார்ட் ரீமருக்கு மட்டும் எப்பவும் துரோகம் பண்ணிடுறத அப்படிங்கவும், இல்லை அவர் தான் என்னை காப்பாற்றிருக்காரு, நான் எப்படி அவருக்கு துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஓகே நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பென்னிமரம் அங்கேருந்து கிளம்பிதான். இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து நம்ம ரீமரோ பார்த்துட்டு தான் இருக்கான். பரவாயில்ல நம்ம பென்னிமரம் ரொம்ப நல்லவனா இருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இப்போ அந்த ஓர்க்குக்கு லீடராக இருக்கிற ஒருத்தனுக்கு பேரை கொடுத்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகி இப்போ அவன் ஓர்க்கு கிங்காக மாறிட்டான். அண்ட் அந்த 1,50,000 பேருக்குமே 10 நாளில் நம்ம ரீமரு பேரை வச்சுட்டு மயங்கி விழுந்துருதான். அண்ட் காபீரோவோட அப்பாவுக்கும் அவன் நேம் வச்சிருக்கான். எங்க நம்ம காபீரோ, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், ஆனால் என்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு அந்த லார்ட் ரீமரு ஏன் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கணும். பட் ஆனால் எனக்கு இப்போ சாகிற தண்டனையை தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம காபீரோ பயந்துட்டு இருக்கான். நீ இந்த லிசர்ட் கிங்டமை விட்டு வெளியே போயிரு, இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காபீரோட அப்பா சொல்லியிருந்தான். இப்போ அவங்க அவனை வெளியே அடிச்சு பற்றிட்டு இந்த இது உன்னோட தான் அப்படின்னு அந்த ராஜாவோட ஆயுதத்தை இவன்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இவனும் இங்கேருந்து கிளம்பும் போது பார்த்தா, காபீரோ நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு இந்த சோல்ஜர்ஸ்லாம் அங்கே வராங்க. நான் இந்த நாட்டை விட்டே போகிறேன், நீங்கள் எங்கே வரீங்க அப்படிங்கும், நீங்கள் எங்கே போகிறீங்களா அங்கேயே நாங்களும் வரோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம காபீரோ லைட்டாக கண் கலங்கிட்டு, சரி வாங்க என்னைய ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வீர மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுதான். அவங்களும் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிச்சு, பட் ஆனால் அந்த ஸ்லைம் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, சரி நீங்கள் ஏதோ பிளான் போட்டீங்க, உங்களுக்கு தேவைப்படும் போது கூப்பிடுங்க டீமன் லார்ட் கிளைன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டான். இப்போ அந்த ஓர்க்ஸ் எல்லாரையும் வச்சு அந்த வில்லேஜையே சும்மா வேற லெவலில் கட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே சூப்பரான விஷயங்கள் எல்லாத்தையும் கட்டிட்டு இருக்காங்க. ஈவன் ரோட்ஸை கூட அவங்க கட்டிட்டு இருக்காங்க. லைஃப் ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் எல்லா நேரமும் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம ஸ்லைம் மனசில் நினைக்கும் போதே எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோவே அந்த இடத்துக்கு வந்து நிற்கும். பார்த்தா நம்ம ஸ்லைம் இருக்கிற வில்லேஜ்க்கு மேலே நிறைய பெகாசிஸாக பறக்குது. இது எல்லாத்தையுமே அந்த ஹீரோ கிங் காசல் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கு ராஜா அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க கேட்கவும், அந்த ஓர்க்லோட தோக்கடிச்சிட்டாங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்கிற அந்த ஓர்க் எல்லாமே எவால்வேஷன் ஆகி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு ஸ்லைம் தான். அந்த ஸ்லைம் ரொம்பவே ஆபத்தானதாக தெரியுது, நான் போய் அதை நேரில் பார்த்துட்டு வரேன், இல்லைன்னா நம்ம கிங்டம்க்கே ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம ரீமரு கூட இருக்கிற முக்கியமான ஆளுங்கள்லாம் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. நம்ம ரீமரோ நான் சண்டையை விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், சியான் அவனை பார்த்து உங்களுக்கு பதில் வேணா அப்போ நான் சண்டை போடவா அப்படின்னு கேட்குறா. ஐயோ பிரச்சனை ஏதாச்சும் வந்தால் மக்கள் எல்லாரையும் சேஃபான இடத்துக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்கிறான். இங்கே அந்த பிளாக் ஸ்மித் ஓடி வந்து வணக்கம் ராஜா அப்படிங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். இங்கே நம்ம ஸ்லைம் வந்துட்டு, நான் தான் ரீமரோ டெம்பஸ்ட் அண்ட் இந்த ஜூரா ஃபாரஸ்ட்டோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லவும், என்னது நீ இந்த இடத்தோட பாதுகாவலனா, என்னால் நம்ப முடியலையே, வா உன்னோட பவரை செக் பண்ணி பார்ப்போம், ஏன் கூட நீ சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் காசல் கேட்கவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. நான் வின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு வந்ததுக்கான உண்மையான ரீசனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு ஸ்லைம் அந்த கிங்கை பார்த்து சொல்கிறான். இப்போ அவங்க 2 பேருமே ஃபைட் பண்ணுறதுக்காக ரெடியாக நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா,
உங்களோட ஃபைட்டுக்கு நான் ரெஃப்ரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையாடு ட்ரெயினி அந்த இடத்துக்கு வரா. உடனே இதை பார்த்தாலே தெரியுது நீ தான் அந்த இடத்தோட பாதுகாவலனா இருப்ப. பட் ஆனால் இருந்தாலும் நான் உன்னோட ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணி பார்க்க விரும்புகிறேன். ஸோ நீ என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லுவோம். சரி வா மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ரீமரோ அவனோட ஒரு பவரை கூட யூஸ் பண்ணல. ஜஸ்ட் அந்த கத்தியை வச்சு மட்டுமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். உடனே அந்த கிங் காசியல் ரொம்பவும் டென்ஷன் ஆகிட்டு அவனோட அல்டிமேட் ஃபார்மான ஒரு ஃபார்மை யூஸ் பண்ணுறான். இதை யூஸ் பண்ணா நீ கண்டிப்பாக காலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணும்போது பார்த்தா நம்ம ஸ்லைம் அதை ஈஸியாக தடுக்கவும், பரவாயில்ல நீ திறமசாலி தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்க. நம்ம ட்ரையாட் வந்துட்டு ரீமரோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறா. நீ தான் இந்த இடத்தோட பாதுகாவலன் நான் ஒத்துக்கிட்டேன். என்னோட ஸ்ட்ரைக்கை நீ எப்படி தடுத்த அப்படின்னு கேட்கவும், என்னோட மாஸ்டர் எப்போவுமே இதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லவும், உன்னோட மாஸ்டர் யாருன்னு கேட்கவும், லார்ட் ரீமருக்கு நான் தான் மாஸ்டர் அப்படின்னு அந்த வயசானவன் வந்து நிற்கான். ஆக்சுவலி அவன் தான் வந்து இந்த கிங் காசேலுக்கும் வால் பயிற்சி கற்றுக் கொடுத்துருந்துருப்பான். இப்போ வந்தவங்க எல்லாருக்குமே விருந்து நடக்குது. ஓ, அந்த ஆர்க் ஆர்மி அதுக்காக தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்களா அப்படிங்கவும், ஆமாம் ரீமரோ நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? இந்த இடத்தையே நீ தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. நான் உன் கூட ட்ரேட் செய்யணும்னு ஆசைப்படுவேன். இங்கே இருக்கிற வளங்களை நீ எனக்கு கொடு, எங்களோட சப்போர்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிங் காசேல் கேட்கவும், இந்த ஜூரா ஃபாரஸ்ட் இது ஒரு நாடு கூட கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் கேட்கவும், பேசாமல் நீ இதுக்கு ஒரு பேரை வச்சு நாடாக மாற்றிடு. ஓ, இப்போ ஒரு நாடுக்கு வேறு பேர் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் யோசிக்கும். ரீமரோ டெம்பெஸ்ட் அப்படிங்கிற அவன் பேர்ல இருந்து டெம்பெஸ்ட் எடுத்து ஜூரா டெம்பெஸ்ட் அப்படின்னு இந்த நாட்டுக்கு பேர் வைக்கிறான். அப்போ ரீமரோ அப்படிங்கிறது தான் அந்த டவுனோட நேம் அண்ட் இதுதான் இந்த நாட்டோட கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் சீஃப் சொல்லவும் எல்லாருமே இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரெண்டு நாடுக்குமே இனிமேல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாட்டு ராஜாங்களுமே கை கொடுத்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போ நம்ம ரீமரோ ஸ்லைம் இந்த நாட்டுக்கே ராஜாவாக மாறிட்டான். பட் ஆனால் இதுக்கு மேலேயும் நிறைய விஷயங்கள் சூப்பராக நடக்கும். நீங்கள் பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.